வணக்கம் நேயர்களே. உங்கள் குழந்தைகள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்களா அல்லது எதையாவது கண்டு பயப்படுகின்றார்களா? அதற்கெல்லாம் காரணம் குழந்தை பருவத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் விளையாடுகின்ற இடங்களில் அல்லது அவர்கள் தூங்குகின்ற இடங்களில் நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் தான் என்கின்றது வைத்தியர்களுடைய ஒரு கணிப்பு. அப்படி என்னென்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குழந்தைகள் விளையாடுகின்ற அல்லது தூங்குகின்ற இடங்களில் அவர்களுடைய பார்வை கெட்டும்படியாக கண்ணாடி பொருட்களை வைக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். இது பொதுவான ஒரு விடயம். ஏனென்றால் அது குழந்தைகள் தட்டி விழுத்துகின்ற பொழுது உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது சில வழிகளில் குழந்தைகள் தங்களை அதில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியாததா இல்லையா, அது நான் தானா வேறு யாருமா என்ற விடயங்கள் குழப்பங்கள் குழந்தை பருவத்தில் ஏற்படும். அதே போல் உடைந்த பொம்மைகள் பிளாஸ்டிக் வகைகள் வைத்திருக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. அது குழந்தைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும், ஒரு கவலையை ஏற்படுத்தும். இப்போ உடைந்திருக்கிறது, இது இப்படி இருக்கே, அதில் கை உடைஞ்சிருக்கே என்று தங்களுக்கு எட்டிய அறிவில் அதை சிந்திக்க ஆரம்பிக்குமாம். அது அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் குழந்தைகள் விளையாடுகின்ற இடங்களில் பொம்மைகளாக இருந்தாலும் சரி, விளையாட்டுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, நேர்த்தியானவைகளாக அழகானவைகளாக இருக்கக்கூடிய பொருட்களைத்தான் வைக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார்கள். அதே போல முள்ளு வகைகள், முள்ளு செடிகள் போன்றவற்றை வைக்கக்கூடாது. அது பொதுவாகவே ஜெனரலாகவே தெரிந்த விஷயம் என்று சொன்னால், குழந்தைகள் விளையாடுகிற பொழுது கைகளை வைத்தால் அதில் குற்றக்கூடிய வாய்ப்புகள், காயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை தாண்டி அவ்வாறான செடிகள் மூலமாக எதிர்மறை ஆற்றல்கள் குழந்தைகளுக்கு வளரும் என்று சொல்லப்படுகின்றது, மருத்துவ உலகம் சொல்லியிருக்கின்றது. எனவே இந்த விஷயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் தேர் திருவிழாவுக்கு ஏன் செல்லக்கூடாது என்றுதான் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பொதுவாக எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள், எல்லாம் இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இப்போ எல்லாம் இந்த காலத்தில் அப்படி இருக்கா, என் வைஃப் கூட ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க, தேர் திருவிழாவுக்கு போய் காட்டினான், என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது ஒரு ரீதியிலான ஒரு விஷயம் என்று சொன்னால், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பொம்மைகள் அவைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள் அல்லது நினைக்கிறாள் என்று சொன்னால், அதே மாதிரியான குழந்தைகள் பிறப்பதான ஒரு ஐதீகம் இருக்கிறது. 100% உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் கூட இதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது என்று பார்க்கிற பொழுது அதே மாதிரியான விடயங்கள் விடுமோ என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எனவே அதைத்தான் தேர் பார்க்கக்கூடாது என்றும், சில வேளைகளில் தேர் அழித்தல் திருவிழா என்று சொல்லப்படுகிறது. தீர்த்த திருவிழா காத்தர் திருவிழா என்றும், தேர் அழித்தர் திருவிழா என்று சொல்லப்படுகிறது. அதனால் குழந்தைகளுக்கு, வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயமும் முன்னோர்கள் காரணம் இல்லாமல் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இதுவரையிலும் விஞ்ஞான ரீதியிலாக கர்ப்பிணி பெண்கள் ஏன் தேரை பார்க்கக்கூடாது என்பதற்கான விளக்கங்கள் சொல்லப்படவில்லை. சமய ரீதியிலாகவும் மற்ற முன்னோர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் தான் அவை சொல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த இருவரும் நாங்கள் மிகவும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய, அல்லது அந்த காலத்தில் அந்த பருவத்தில் அவர்களை நாங்கள் சரியான முறையில் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு அது உள்ள ரீதியிலான தாக்கங்களை பெரிதும் ஏற்படுத்தும் என்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு சிறிய தகவலாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இதே போல் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பின்பற்றக்கூடிய விடயங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நமது தகவலூடாக அதை தெரியாத நேயர்களுக்கு சொல்வதற்கு அது இலகுவாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.